பல தடவை செயலாளரையும் சேர்மனையும் சந்தித்து இப்போது எங்களுடைய ஊரினுடைய திருவிழா துவங்கி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே எங்களுடைய தெருக்கள் அனைத்தும் இருள் மூழ்கிய நிலை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், திருவிழா கூட ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுடைய மீனவர்கள், எங்களுடைய தொழிலே பிரதான தொழில் மீனவர் தொழில். அந்த கடற்கரைக்கு போகக்கூடிய வழிகள் எல்லாம் இன்னைக்கு இருள் சூழ்ந்து ஒரு இருளுக்குள்ள நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். எனவே தயவு செய்து வினயமாக கேட்கின்றேன், எங்களுடைய தெரு விளக்குகளை உடனடியாக செய்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாது எங்களுடைய உள்ளக வீதிகள் மழை வெள்ளம் வருகின்ற காலங்களில் எல்லாம் எங்களுடைய மக்கள் தெப்பத்திலேயே போட்லேயே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதற்கான ஏற்பாடுகளையும் அந்த உள்ளக வீதிகளையும் நீங்கள் உடனடியாக செய்து தர வேண்டும் சபையினூடாக. அது மட்டுமல்ல, எங்களுடைய சில உள்ளக வீதிகள் அமைக்கப்பட்டும் பிரதேச சபையினூடாக அமைக்கப்பட்டும் அந்த உள்ளக வீதிகள் அனைத்தும் முழுமையாக செப்பனிடப்படவில்லை. அதுகளையும் ஒழுங்கான முறையிலே எங்களுக்கு செய்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாது இறைச்சி கடை, இந்த இறைச்சி கடைக்கு இந்த சபையால என்ன விலை நிர்ணயம் செய்திருக்கின்றது, இது ஒரு தெளிவுபடுத்த வேண்டும். சரியா? மக்களுடைய முக்கியமான கிழமைக்கு ஒருக்காதான் அந்த மக்கள் அந்த இறைச்சி கடையில் போய் இறைச்சி வாங்கி தங்களுடைய உணவாக அதை பயன்படுத்துகிறாங்க. அங்கே நல்ல இறைச்சி கொடுக்கப்பட வேண்டும். அதோட விலை பிரச்சனையும் இருக்கு. ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒரு விலை வித்தியாசம் இருக்கிறதாக நாங்கள் அறிகிறோம். எனவே குத்தகை எடுத்தவர்களிடம் உங்களுடைய விலை நிர்ணயம் அங்கே பட்டியலிடப்பட வேண்டும். அதை பிரதேச சபை, எங்களுடைய சபை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இது முக்கியமான ஒரு விடயம். அது மட்டுமல்லாது எங்களுடைய இளைஞர்களுடைய நலன் கருதி, இளைஞர்களுடைய விளையாட்டு கழகங்களுடைய நலன் கருதி எங்களுடைய மைதானம் புனரமைப்பு செய்து தரப்பட வேண்டும். இதை நான் உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது இந்த இடத்திலே கௌரவ தவிசாளர், உபதவிசாளர், செயலாளர், ஏனைய உறுப்பினர்கள் இருக்கிறீங்க. எங்களுடைய மாவட்டம் ஏற்கனவே கௌரவ உறுப்பினர் சொன்னது போல எங்களுடைய மாவட்டம் இன்றளவு கூட பின்தங்கிய ஒரு மாவட்டமாகவே காட்சியளிக்கப்படுகிறது, காணப்படுகின்றது. ஏனென்றால் எங்களுடைய வளங்கள் அனைத்தையும் மத்திய அரசாங்கமோ அல்லது ஏனைய இன்னொரு நாட்டு அரசாங்கமோ கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. கௌரவ உறுப்பினர் சொன்னது போல நாங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்து நிறைவேற்றி எங்களுடைய மாவட்டத்தை, எங்களுடைய கிராமங்களை முன்னேற்றக்கூடிய ஒரு பலம் பொருந்திய ஒரு சபையாக, கௌரவ சபையாக நாங்கள் இருக்கிறோம். எனவே இந்த விடயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்றால் மீனவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டம் இன்றைக்கு. ஏன்னா நான் இன்றைக்கு காலையில் கடற்கரையில் அனுபவிச்சுட்டு பார்த்துட்டு வந்த ஒரு விடயம், முன்னால் பார்த்துட்டு வந்த ஒரு விடயம் என்னென்றால், அரசாங்கம் உடனடியாக பிரிமால், தங்கூசி மால், மின்னல் மால், சுருக்கு வலை எல்லாத்தையும் உடனடியாக நிப்பாட்டுங்கன்னு சொல்லியாரு. மீனவர்கள் அங்க பெரிய பரதாபம், இன்றைக்கு என்ன தொழில் செய்யறேன்னு தெரியாது. அந்த நிலைமையில இருக்கும்போது இந்த காற்றாலை மின்சாரம் அது எங்களுடைய மாவட்டத்துக்கு ஒரு பெரிய இழப்பு, எங்களுடைய மீனவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. இப்படியான சூழ்நிலையில கொண்டு மத்திய அரசாங்கம் எங்களுடைய மாவட்டத்துக்குள்ள திணிக்கிறாங்க. எங்களுடைய மாவட்டத்தை இல்லாமக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் முதுகெலும்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனை இன்னைக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு நிற்கிறான். காலையில் இன்னைக்கு தொழிலுக்கு போக முடியாத சூழ்நிலை. போட்டை இன்ஜினை வாங்கி வச்சுட்டு ஒரு வளத்தொகுதியை மட்டும் வாங்கி வச்சிருக்கிறான், நரம்பு வலைன்னு சொல்லி அல்லது பிரிமாலன்னு சொல்லி. இன்னைக்கு நண்டு வள தொழில் எங்களுடைய மாவட்டத்தில் ஒரு பிரதானமான தொழில். இந்த நண்டு வலைக்கு பயன்படுத்தக்கூடிய வலைகள் பிரிமா, தாழ்பாடு முதல் கொண்டு தலைமன்னார் முதல் கொண்டு எல்லா இடமும் எரிக்கிளம்பட்டி அல்லது கரிசல் இப்படியான பேசாலை போன்ற கிராமங்கள் பிரிமால் என்ற ஒரு வலையை வைத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலையிலே இன்னைக்கு மீனவர் திணைக்களம் அவ்வளத்தையும் தடை செஞ்சாச்சு. எல்லாரும் கொண்டு ஓடுறான், ஒழிக்கிறான். ஆனால் எங்களுடைய மாவட்டத்துக்கு இன்னைக்கு ஒரு பேரிழப்பு, பெருமிழப்பு இந்த காற்றாலை மின்சாரம். அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாது மத்திய அரசாங்கம்.
எங்களுடைய வளங்களை மட்டும் எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை மட்டும் அபிவிருத்தி செய்யவோ அல்லது நாங்கள் எங்களுடைய மன்னார் மாவட்டம் ஒரு சிறந்த மாவட்டமாக விளங்குவதற்கோ எங்களுக்கு இடம் தரவில்லை. எனவே இந்த உயரிய சபையிலே எங்களுடைய இந்த சபையிலே நாங்கள் சில தீர்மானங்களை கொண்டு வர வேண்டும். இந்த மாவட்டத்துக்கு காற்றாலை மின்சாரம் தேவையில்லை, கனிய மண் அகழ்வு தேவையில்லை என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து எங்களுடைய சபையினூடாக இந்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு வினயமாக கேட்டுக்கொண்டு, நான் ஏற்கனவே முன்வைத்த இந்த மின் விளக்குகள், கடற்கரைக்கான மின் விளக்குகள், எங்களுடைய வீதிகள் அனைத்தையும் உடனடியாக செய்து எங்களுடைய மைதானத்தையும் புனரமைப்பு செய்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தவிசாளருக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி.